மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன் பிரெயினோட லேர்னிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நம்ம ஹியூமன் பிரெயினோட லேர்னிங் ப்ராசஸே நியூரான்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. நியூரான்ஸ்ங்கிறது டைனி செல்ஸ். அதால ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணவும் முடியும், ரிசீவ் பண்ணவும் முடியும். ஒரு மெசஞ்சர் மாதிரி நீங்க நியூரான்ஸை திங்க் பண்ணிக்கலாம். நம்ம பிரெயின்ல நடக்கிற எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் சிக்னல்ஸ் மூலமா தான் அது இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற வேர்டை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, அதை கேட்கும் போது நம்ம நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகி அதை நியூரான் பாத்வேஸ்ல மத்த நியூரான்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. நம்ம எவ்வளவு தூரம் அதை ரிப்பீட் பண்றோம், ரிவைஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம பிரெயின்ல அது ஒரு பேட்டர்னா ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த வேர்டை கேட்கும் போது நம்ம ஜஸ்ட் நம்ம பிரெயின் வந்து ரீகால் பண்ணாலே போதும், ரொம்பவே ஃபாஸ்டா ரீகால் பண்ணிரும். எப்படி நம்ம மசிலுக்கு, பாடிக்கு ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியமோ, நம்ம பிரெயினுக்கு லேர்னிங் வந்து ரொம்பவே முக்கியம். எவ்வளவு தூரம் நம்ம புது விஷயங்களை கத்துக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம நியூரான்ஸ்குள்ள ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம பிரெயின்ல மொத்தம் 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நியூரானும் 10,000+ அதர் நியூரான்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம பிரெயின் ரொம்பவே பவர்ஃபுல். அதுக்கு ரெகுலர் லேர்னிங் தான் பெஸ்ட் ஒர்க் அவுட்டே. யூஸ் யுவர் பிரெயின் லைக் அ ஜிம். லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி டே. யுவர் நியூரான்ஸ் வில் தேங்க் யூ.